குமரன் இந்த ஆர்டரை நல்லபடியா செஞ்சு முடிச்சதுல யாருக்கெல்லாம் சந்தோஷமோ அவங்களாம் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இதுல நமக்கு சந்தோஷமோ இல்லையோ அப்படின்னு சொல்லி தெரியாது, ஆனா விஜய்க்கும் நிவினுக்கும் ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஆர்டரை எடுத்ததுல இருந்து ரெண்டு பேரும் ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்கு டெய்லரிங் தெரியுது தெரியல அப்படின்றத தாண்டி ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்காங்க. இவருக்கு டீ கொடுக்கறதா இருக்கட்டும், இவர் கூட பணி செய்யறவங்களுக்கு டீ கொடுக்கறதா இருக்கட்டும், இவர் சொன்ன வேலையை சின்ன சின்ன வேலையை செய்யறதா இருக்கட்டும், இவர் கூட பேசிக்கிட்டே இவரை தோய்ந்து போக விடாம பாத்துக்கிறதா இருக்கட்டும், இந்த விஷயத்தெல்லாம் பக்காவா பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். உண்மையில இதற்காகவே நம்ம பாராட்டலாம் விஜயா. சோ அதே மாதிரிங்க இப்போ அந்த ஆர்டர் கொடுத்தவங்க வந்துட்டாங்க. எங்க எங்களோட காஸ்டியூம் நாங்க எதிர்பார்த்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஆர்டர் தான் பெர்ஃபெக்ட்டா முடிச்சிட்டாரு. சோ அந்த ஆர்டரை எடுத்து காட்டவும் அவர் மிரண்டாரு. என்னப்பா அது, ஒரு பெரிய ஆளு, நீ சூப்பரா பண்ணிட்டப்பா, எல்லா ட்ரெஸ்ஸும் பக்காவா இருக்கு, அதுவும் நாங்க கேட்ட மாதிரி குரூப் ஷர்ட் எல்லாம் ஒண்ணு போல இருக்குது, சூப்பரா இருக்கு, ஃபேண்டாஸ்டிக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பரவாயில்ல உங்க டீமை நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் ஆர்வமா கேட்கிறாரு. அப்ப குமரன் தயங்கி தயங்கி சொல்றாரு, சார் என்கிட்ட டீம் எல்லாம் கிடையாது சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னப்பா சொல்ல டீமே கிடையாதா, அப்ப வேற யார்ட்டையும் தச்சு கொடுத்து வாங்கினியா, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் இல்ல சார் இது எல்லாமே நாங்க இங்க தச்சதுதான், என்கிட்ட அவ்வளவு பெரிய டீம் எல்லாம் கிடையாது, ஆனா இருந்தாலும் எனக்கு இப்ப பணம் தேவை அப்படின்றதுக்காக நான் ஆர்டரை எடுத்தேன் சார், ஆனா எனக்கு நம்பிக்கை இருந்தது நான் இந்த விஷயத்தை செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது, நான் அதனாலதான் எடுத்தேன், நான் சும்மாலாம் எடுக்கல, என்னால இந்த விஷயத்தை செஞ்சு காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு சார், நான் அதான் எடுத்தேன், அது மட்டும் கிடையாது நான் பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிச்சிட்டேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க, அதுல ஒரு சின்ன பிசுறு கூட தட்டாது, ஏன்னா என்னோட உழைப்பை நான் அவ்வளவு போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதான் எனக்கு தெரியுதேப்பா, ஒவ்வொரு காஸ்டியூம் தனித்துவமா பக்காவா இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே நெகிழ்ச்சியில பூரிச்சு போயிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். என்னப்பா சொல்ற, இந்த கடையை வச்சுக்கிட்டு இவ்வளவு ஒரு விஷயத்தை பண்ணிருக்க அப்படின்னா நிச்சயமா நீ என்ன ஆர்டர்னாலும் உனக்கு தான்ப்பா கொடுப்பேன், நீ கவலையே படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன அமௌண்ட் பேசினாரோ அதை விட ஒரு மடங்கு அதிகமா தான் கொடுக்குறாரு. 10,000 ரூபாய் பேசினாருன்னா இந்த 10,500, இந்த 1,00,000 ரூபாய், அந்த 1,05,000 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸட்ரா அமௌண்ட் கொடுக்குறாரு. இதை பார்த்து குமரனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு ஒரு லட்சியத்தோட செஞ்சாரு. கங்காவுக்கு ஒரு ஒட்டியானம் வாங்கணும், கங்கா ஒரு ஒட்டியானம் கேட்டிருக்காங்க, இந்த வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா கங்கா சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமா அவ்வளோ கஷ்டத்தை வெளியே தெரியாம அவர் எல்லா விஷயத்தையும் பக்காவா செஞ்சாரு. ஆனா அவருக்கு கிடைக்க போறது பழிதான், அது உங்களுக்கே நல்லா தெரியும். கங்கா திட்டுவாங்க, ஏங்க நீங்களா ஒரு ஆளாங்க, நீங்களா ஒரு மனுஷனாங்க, என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க இப்படிதான் பண்ணுவீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா தெரியுதா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சோ இது அவங்களோட குணம். குமரனோட குணம் என்னது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். சோ குமரன் சம்பவம் பண்ணிட்டாரு. உண்மையிலே ஒட்டியானம் வாங்குறதுக்கான தேவையான பணம் கிடைச்சிருச்சு. அது போக இந்த வளகாப்பை நல்லபடியா நடத்துறதுக்கான பணமும் அவருக்கு கிடைச்சிருச்சு. சோ இனி கவலையே இல்லாம இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இந்த பணத்துக்காக தான் அவர் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. என்னடா செய்யறது, இந்த பணத்தை நம்ம எப்படிடா சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவருக்கு அடிச்சதுடா லக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஆர்டர் வந்தது. அந்த ஆர்டர் மூலமா அவர் நினைச்ச விஷயத்தை சாதிச்சு முடிச்சாரு. உண்மையிலே ஒரு ஹேட்ஸ் ஆப் சொல்லிடலாம் குமரனுக்கு. அது மட்டும் கிடையாது, இதுல இன்னும் முக்கியமா ரெண்டு பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஒன்னு நம்ம விஜய், இன்னொன்னு நிவின். இவங்க ரெண்டு பேரும் இல்ல அப்படின்னா இந்த விஷயத்தை செஞ்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குமரனே அவங்க ரெண்டு பேர்கிட்ட சொல்றாரு, நான் எப்பெல்லாம் தோய்வா இருக்கிறனோ அப்படின்னா அப்பெல்லாம் நீங்க எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க, உண்மையிலே உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குது, என் கூட பிறந்தவங்க கூட எனக்கு இப்படி ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது, பட் அந்த உதவி நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னு சொல்லி அவரோட நெகிழ்ச்சியை பகிரும் போது உண்மையிலே செம்மையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ ஜெயிச்சிட்டாருங்க குமரன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.